இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 13, 2024, 13/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் மதியம் 12:50 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி காலை 11:12 வரை. அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம். மிதுனம் மற்றும் கடக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுப கோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், புதன், செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று இரவு 11:34 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இரவு 11:34 வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியானதற்கு பிறகு கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவரோ இல்லை சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவரோ இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளில் வித்தியாசமான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். வித்தியாசமான அணுகுமுறையின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி புதிய இடம் மாறுதல் அல்லது புதிய வீட்டுக்கு போகிறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில், அதாவது இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆரோக்கிய விஷயத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராத்திரி 11:30 மணிக்கு மேலே தான் சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வராரு. அது வரைக்கும் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசு சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம், தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது. அதனால் குடும்பத்தில் நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தை பாக்கியம், குழந்தை சார்ந்த வளர்ச்சி போன்ற விஷயங்கள் நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு இன்று தன வருமானமும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு செல்வாக்கான நாள். உங்களுடைய அஃபீஷியல் சைடில் யூ ஆர் க்ரோயிங் டே பை டே. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. நண்பர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண வருமானம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் உறவினர்களின் வருகை போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மகன் தன் தாய் மகள் உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ அல்லது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கோ எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவான பதவி உயர்வு, பதவியில் அமர்வது போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதவி உயர்வில் ஏற்படுகின்ற மாற்றங்களினால் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்று வாக்குச்சாதுரியம் ஏற்படும். அதன் மூலமாக வருமானத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனலாபம் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், வீடு மனை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ரிஷப ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. ராத்திரி 11:30 மணி வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கிய சந்திரன் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாரு. வழக்குகளில் வெற்றி, உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான வெற்றி, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வியாபாரிகள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் சற்று நண்பர்களால் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படும். உங்களுடைய உழைப்பின் காரணமாக உடல் அசதி அதிகரிக்கும். உடம்புல ஒரு விதமான சோர்வு இருக்குது. அதுக்கு ரெஸ்ட் இல்லைங்கிற ஒரே காரணம்தான். அனாவசியமான செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் திடீர் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை எட்டும். அதே சமயம் திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எந்த விதமான ரசபாசமும் சூழ்நிலையும் இல்லாததுனால கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு இரட்டிப்பான வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல ஏதாவது அசதி இருந்ததுன்னா அந்த அசதியெல்லாம் போகிறதுக்கு உண்டான நேரம். உடம்புல மருத்துவ தேவை இருந்ததுன்னா அந்த மருத்துவ தேவை பூர்த்தியாகி உங்களுக்கு சாதகமான நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். மன ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு புதிய யுக்திகளை கையாள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. புதுசாக இன்றைக்கி கற்றுக்கணுங்கிறது எண்ணம் தோணும். அந்த புதுசாக கற்றுக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் மன சஞ்சலம் ஏற்படும். அதாவது அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்புலேருந்து வெளியில் வராமல் அவங்க வந்திருப்பாங்க, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அந்த குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்கிறதுக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு 3 கிரக பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது. தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். உடம்புல அசதி இருக்குது, அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி உங்களுடைய எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டுருக்கு, எனர்ஜி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. உங்களுடைய பண விவகாரங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பஸ்தானத்துக்கு 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால, அதுவும் உஷ்ண கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்குமெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவையான விஷயத்துக்கு ஆர்குமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி தேவையான விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்திலலாம் ஆர்குமெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இன்று உங்களுக்கு உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சற்று கவனமாக இருந்துக்கோங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்துக்காக அந்த விஷயத்தை அடையிறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துகிறார்கள். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டுருக்காரு. இதனால் குடும்பத்தில் ஒரு அமிக்கபிள் சிச்சுவேஷன் இல்லை. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்கள் பேரில் இருந்த அவப்பெயர் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் உங்களுக்கு அது கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் மட்டுமே ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 11:34 சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உடல் அசதியின் காரணமாக அதிகப்படியான தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சஞ்சலமான சூழ்நிலைகள் அமைகின்ற நாள். மிதுன ராசி இன்று இரவு 11:33 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பகல் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடை, சஞ்சலம், குழப்பம், தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய எண்ண ஓட்டமும் உங்களுடைய தவறான வார்த்தை பிரயோகம்தான்.
இதில் பத்தாவதுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோருக்கு உடம்பு சரியில்லை, உங்களுடைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளில் சஞ்சலம் ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் அல்லது ஆக்ரோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. மொத்தத்தில் இந்த விஷயம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தவறான புரிதல் அப்படிங்கிறத இன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு மேலே நீங்களே அனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பட் மென்டல் டென்ஷன், மென்டல் அகனி காரணமாக உங்களால் படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படும். கொடுத்த பணத்தை திருப்பி போய் கேட்பீங்க, இல்லை கொடுக்காத பணத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய சில தவறான விஷயங்கள் உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணான சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது. குடும்பத்திலையும் தேவையில்லாத சில விஷயத்தை சொல்லுவீங்க. அது சம்மந்தமே இல்லாத விஷயங்கிறது அப்புறமா அவங்க சொல்லி தான் உங்களுக்கே புரியும். அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத வார்த்தை விரயங்கள், முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுறது, அனாவசியமாக யார் கூடயும் சண்டை போடுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் உங்களுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார், அதாவது செவ்வாயின் சாரத்தில் இருக்கார். அதனால் சற்று முன்கோபம் அதிகரிக்கும். தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக ரோட்டில் ஆட்டோவில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ யாருக்கிட்டையும் அந்த பப்ளிக் சர்வன்ஸ் கிட்ட சண்டை போட்டுறாதீங்க. அது அனாவசியமாக உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம், சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். எதுக்கெடுத்தாலும் இன்றைக்கி கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியலாக சில தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் கொடுத்துருக்கிற வேலையை நீங்கள் செய்யாமல் விட்டுருப்பீங்க அல்லது தப்பாக செஞ்சுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இதனால் உங்களுடைய பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான கணக்கின் காரணமாக, அதாவது கால்குலேஷனில் மிஸ்டேக் வந்ததுன்னா இன்றைக்கி தவறான கால்குலேஷன் காரணமாக உங்களுக்கு நீங்கள் கையை விட்டு பணம் கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. பேங்கிங் போகும்பொழுது பேங்க்குக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் இன்று மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். தடுமாற்றம் ஏற்படும். தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கிற மரியாதையை கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அனாவசியமாக சண்டை போடாதீங்க. இன்றைக்கி வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் சண்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 8-9 மணிக்கு மேலே அந்த தப்பு உங்களுக்கு என்னங்கிறது தெரிய வரும். அந்த சமயத்தில் நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க யார்கிட்ட சண்டை போட்டிங்களோ, அண்ணங்கிட்டையோ அக்காக்கிட்டையோ சண்டை போட்டிங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு சமாதான உடன்படிக்கைக்கு ஈடுபட்டாலும் அவர்கள் ஒத்து வர மாட்டார்கள். அவர்களுக்கு மனவேதனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய ஒரு தடுமாற்றம் நிகழக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். கடக ராசி. இன்று இரவு 11:34 வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள் இப்படி எல்லாருமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை உங்கள் நண்பர்கள் செய்வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேர் எங்கேயாவது ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு மத்தியானம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு கூட நீங்கள் வந்துடுவீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இதில் வீக்கெண்ட் வேறு எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்டால் கிளம்புற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கிளம்பினதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே தான் தேவையில்லாத ஆர்குமெண்ட் கிளம்பும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நாள் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்களும் மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 9 மணி 10 மணிக்கு மேலே வீண் வாக்குவாதங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிம்மதியான தூக்கமின்மை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்த்தரப்பினர், அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களாக இருந்தாலும் சரி, சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இன்று அவர்களிடம் நிதானத்துடன் நடந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுடைய
அஃபீஷியல் சைடில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே வீட்டில் தான் இருப்பீங்க. அதனால் வீடில் சம்மந்தப்பட்ட நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர்கள் தேவையற்ற விஷயங்களை செய்கிறதுனால நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேதனை, வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். இன்றைக்கி ஜாலியாக இருப்பீங்க. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் கிண்டல், கேலி, நையாண்டி, நக்கல் இப்படி எல்லாம் ஜாலியாக இருக்கும். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட உங்களை மதித்து பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். ஆனால் இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு மேலே தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றா அஃபிஷியல் ட்ராவலாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு எந்த விஷயத்துக்காக எங்கேயாவது வெளியில் போய்ட்டு பதட்டத்தை காரணமாக வைத்து அலைச்சலை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு பணம் கொடுத்து உதவிய நபர்கள், அதாவது கடன் கொடுத்தவர்கள், நீண்ட நாட்களாக நீங்கள் பணம் கொடுக்கல, அதனால் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்திருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் போயிட்டு பேசும்பொழுது உங்களிடம் கொஞ்சம் சாஃப்டாக நடந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களே சொல்லுவீங்க, அந்தால் இன்றைக்கி ஏதோ நல்ல மூடில் இருந்தால் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கமெண்ட் இன்றைக்கி உங்கள் வாயிலேருந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் வராதுங்கிற சிச்சுவேஷனில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை திக்குமுக்காட வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் எதிரிகள் கூட உங்களுடைய திறமையை பார்த்து பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு வீண் செலவுகள், பார்ட்டி போன்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் விஷயத்தில் அவர்கள் கேட்ட விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரிகளின் ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுனால அவங்களும் உங்களுக்கு அன்பு பாராட்டுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் கடின உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு, மரியாதை உயரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக உங்களை மதிக்காமல் இருந்த நபர்கள் கூட உங்களை மதித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இன்றைக்கி 6ஆம் இடத்துல ராத்திரி 11 மணி வரைக்கும் இருக்கார். இதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ இல்லை கடன் சார்ந்த விஷயங்களுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வளர்வரை சந்திரன், அதனால் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். அது மனதிற்கு இனிமையான அனுபவத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். கடந்த காலத்தில் நடந்த சந்தோஷங்களை நினைத்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். அதாவது தீர்வுனா நிரந்தர தீர்வு கிடையாது, டெம்பரவரி தீர்வு. டெம்பரவரியாக உங்கள் உடம்பில் இருக்கிற சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கும். காது, கண், மூக்கு, வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சம்பந்தமாக இன்றைக்கி செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவரை காண செல்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் பெருமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் சற்று வாக்குவாதம் ஏற்படும். குழந்தைங்க தான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவாங்க. ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க திடீர் செலவுகளை ஏற்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். என்னடா இது, குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. பண விவகாரங்கள் விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்துறதுனால இன்று மனக்குழப்பம் ஏற்படும். பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விதத்தில் பணம் பத்தலைங்கிறதுனால மனக்குழப்பம், இன்னொரு விதத்தில் குடும்பத்தில் பெரிய செலவு வரலையேங்கிற ஒரு சந்தோஷம். அதனால் கவலைப்படாத இருங்க. இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 9 மணிக்கு மேலேயே குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மன நிறைவுடன் செயல்படுவார்கள். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அதற்காக செலவுகள் ஏற்படும். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளார உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மொபைல் ஃபோன் அல்லது ஏதாவது ஒரு முக்கிய பொருள் ரிப்பேர் ஆகி அதுக்காக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி மன நிறைவும் திருப்தியும் ஏற்படுறதுக்கு உண்டான புதிய பொருள் வாங்குவதற்குண்டான சிறப்பான நாள், செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டாலும் அலைச்சலை தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், மன அசதி ஏற்படும். இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. பட் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பின்னாடி இழுக்கிற மாதிரியே இருக்குது, உங்களை வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி இருக்குது, உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி தான் உங்களுக்கு அசதியை ஏற்படுத்துகிறாரு, மந்தத்தன்மையை ஏற்படுத்துகிறாரு. போஸ்ட்போனிங் ஆட்டிடியூட், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த மாதிரி எண்ணத்தை தரக்கூடிய வகையில் சனி பகவான் செயல்பட்டு இருக்காரு. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதனால தான் இந்த போஸ்ட்போனிங் ஆட்டிடியூட் வருது. அதனால் அடுத்தவர்களின் செயல்பாடுகளினால் உங்கள் மனசில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். கன்னி ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், ராசிநாதன் 4ஆம் இடத்துல. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள், வியாபார ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் தருகின்ற வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் புதனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்க 8ஆம் இடத்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய நபர்களின் காரணமாக அரசாங்க அதிகாரிகள், போலீஸு, வக்கீலு, ஜட்ஜு, இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு அனாவசியமான நேர விரயம் ஏற்படும். தொழில் ரீதியான சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் எதிரிகளின் உண்மைத்தன்மையை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களை பற்றின உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இதனால் அவங்க பேரில் இருந்த மதிப்பு உங்களுக்கு குறையும். அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 8-9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே அதை கிளியர் பண்ணிடுவீங்க. ஆனால் அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். அதாவது இதில் என்ன சார் சந்தோஷம்னு கேட்கலாம். உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நீங்கள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை தவிடுபொடியாக்கி அதன் மூலமாக மன தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தோஷம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது 4ஆம் இடத்து அதிபதி குருவின் பார்வையில் சூரியன் இருக்கார். அந்த விரயஸ்தானத்துக்கும் சூரியனுடைய வீடான விரயஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர்லேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபார விஷயத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல் விலகிறதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் உதவியை கொண்டு அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பூர்வீக சொத்து, அப்பாவுடைய சொத்து, அப்பா வழி சொத்து, இல்லை அம்மா வழி தாத்தா சொத்து, இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அது உங்களுக்குள்ள எந்த விதமான மனபேதத்தையும் உருவாக்காமல் இருக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான தீர்வை வெட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பஸ்தானாதிபதி 3ல் இருக்கார். சனி பார்வையில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். எந்த வழக்காக இருந்தாலும் சரி, கடந்த ஒரு 10 வருஷமாக நடக்கிற வழக்கு, உங்கள் பேரில் கடன் வாங்கின வழக்கு, இல்லை நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்த வழக்கு, கடன் வாங்கிட்டு உங்கள் பேரில் கடனை வழக்கை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு மன ரிலீஃப், இதுலேருந்து இனிமேல் எனக்கு இதில் தொந்தரவு கிடையாது அப்படின்ட்டு அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான அனுபவம் ஏற்படும். ஆனால் அது சம்பந்தமாக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் தீருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அமோகமான பலன்கள் ஏற்படும். வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருகிறதுக்கு ஒரு யோகம் இருக்குது. துலாம் ராசி, இன்று உங்களுக்கு அசதியின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பண தேவை அதிகரிக்கிறதுனால சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, கடன் வாங்கினா கூட உடனே கடன் அடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அஃபீஷியலாக உங்களுக்கு சில பொறுப்புகள் கூடுகின்ற நேரம், அதனால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய பதவியில் அமர்வதற்கோ இல்லை பதவியில் உயர்வு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாகவும் உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் மூலமாகவும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விரையாதிபதி புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல செய்திகள் வரும். செலவுகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி தேவையில்லாத எதிர்ப்புகள் அல்லது எதிரிகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தவறானதாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சனி பார்வையில் குரு இருக்கிறதுனால தவறான போதனைகள் செய்யக்கூடிய நண்பர்களையும் உதாசீனப்படுத்துவது நல்லது. இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற சாதகமான நாள், வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும். இனிமையான வார்த்தைகள் பேசுவீர்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவு, குழந்தைகளுடன் இருக்கின்ற உறவு, சகோதர சகோதரிகளுடன் இருக்கின்ற உறவு உங்கள் வார்த்தைகளால் சீர்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய ஹிதமான வார்த்தைகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு அஃபீஷியலாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படும். புதிய வியாபாரம், புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக கடின முயற்சி எடுத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய உத்தியோக விஷயத்தில், உத்தியோகமோ சொந்தமாக தொழில் பண்ணாலோ அலைச்சலை தரக்கூடிய நேரம். அந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அந்த வளர்ச்சி சந்தோஷத்தை தரும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு இரட்டிப்பான ஆரோக்கிய முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே அவங்க நார்மலைஸ் ஆகிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் எதுவும் இருக்காது. அதனால் மன நிறைவு ஏற்படும். 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால, அதுவும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அரசு வகையில் அல்லது அரசாங்க வகையில் அல்லது அரசு டிபார்ட்மெண்ட் வகையில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் நிதானத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உடன் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த உதவிகள் உங்களுக்கு லாபமா அப்படிங்கிறத பாருங்கள். அவங்களுக்கு, அதாவது உங்களுடைய நண்பர்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் உங்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாகவும் அல்லது பொது சேவை அல்லது யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேங்கிற காரணத்துக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சோர்வு மனச்சோர்வாக மாறுமே தவிர உடம்பில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது, வியாதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. குடும்பஸ்தானம் இனிமையான வார்த்தைகளை கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்களை அரவணைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி,
ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களை அரவணைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிர்வாழின நண்பர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்ககிட்ட அன்பாக பேசுகிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்களாங்கிறது டவுட்டு தான். சில பேர் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. பல பேர் உங்களை எப்படி பயன்படுத்திக்கலாம், எப்படி யூட்டிலைஸ் பண்ணி தாங்க சம்பாதிக்கலாம் தான் யோசிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி நபர்களை உதாசீனப்படுத்துவது அல்லது தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கோ அல்லது இந்த ராசியில் பிறந்த இளம் பிராயத்தினர் தங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தி காதலில் இணைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிம்மதி ஏற்படும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்கள் அல்லது உங்களுக்கு பிடித்தமான நபர்களை சென்று சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன நிறைவு ஏற்படுகின்ற, தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாகவும் பெற்றோரின் ஆசீர்வாதத்தின் காரணமாகவும் இந்த அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், தன வருமானம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை, நீங்கள் இன்ஃபேக்ட் உங்களுக்கு உறவுகள் யாரும் பக்கத்தில் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே இன்றைக்கி வீட்டுக்குள்ளே குழுமி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவும் மன பெருமையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடம்புல அசதி இருக்காது. உடம்புல அசதி இருந்தாலும் செல்வாக்கோடு செயல்படுவீங்க, தைரியமாக செயல்படுவீங்க, மன நிறைவு ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள் இப்படி எல்லாருக்கிட்டையும் அந்யோன்யமாக பாசமாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்து சனி உங்களுக்கு அசதியை கொடுத்தாலும் அது சந்தோஷ அசதியாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சோம்பல் தன்மை இருக்கும் உடம்புல. அப்படியே நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாமா, வேலைக்கு மெதுவாக போகலாமே, இப்படி ஏதாவது ஒரு போஸ்ட்போன்மெண்ட் ஆட்டிடியூட் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கொஞ்சம் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிதானம் வேறு, சோம்பல் தன்மை வேறு. இன்றைக்கி நிதானமாக இருக்கலாம், சோம்பல் தன்மையாக இருக்கக்கூடாது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளை வென்று அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சந்தோஷம் குடிகொள்ளும் நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, பண வருமானம், வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, குழந்தைகளால் பெருமை, செல்வாக்கு அதிகரித்தல், குலதெய்வ வழிபாடு செய்தல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பண வருமானத்தில் குறைவு இருக்காது. எதிரிகளின் திருஷ்டிக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான சந்தோஷகரமான நாள். தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் இந்த விஷயம் பண்ணணும், அந்த விஷயம் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அதிகாரத்தோடு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதுநாள் வரை 3ஆம் இடத்து சனி கொடுக்க வேண்டிய எந்த நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுக்கல, வெற்றியை தரல. அது இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னன்னா நிறையா பேசுவீங்க, ரொம்ப நாளாக பார்க்கல இல்லை, அதனால் நிறையா பேசுவீங்க. அந்த பேச்சு உங்களுக்கு வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தி உங்களை டயர்டாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வியாபார வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும், பெருமைகள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மனசில் ஒரு விரக்தி மனப்பான்மை. போதும், நம்ம வேலை பண்ணினது போதும், எத்தனை நாளைக்கு இப்படியே ஓடிட்டு இருக்கிறது, வீட்டில் உக்காந்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ண ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செய்திகள் நல்ல செய்திகளாக வருதுனால குழந்தைகளின் திருமண யோகம் அல்லது மேல் படிப்பு அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் பரம்பரையிலேயே யாரும் செய்யாத ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் குழந்தை செஞ்சு உங்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இன்று அனுகூலம் ஏற்படும். என்ன, பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். உங்களுடைய சீக்கிரட் அபிலாஷைகள், அதாவது யாருக்கும் தெரியாமல் கடன் யார்கிட்ட நண்பர்கிட்ட வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் யாருக்கிட்டையும், அதாவது கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெஸ்ஸு, வித்தியாசமான இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால் குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் குடும்பத்தில் எந்த நன்மையும் கிடையாது. உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுடைய செயல்பாடுகள் பூராட நட்சத்திரக்காரங்க யாருக்கும் தெரியாமல் பண்ணுவாங்க, நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணுவீங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். எல்லாருக்கும் தம்பட்டை அடித்து நான் இதை பண்ண போகிறேன், நானும் ரவுடி தான்ட்டு ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகர் சொல்கிற மாதிரி நீங்களும் நான் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தம்பட்டை அடிச்சுட்டு அந்த வேலையை பண்ணிட்டு வருவீங்க. ஆனால் பூராட நட்சத்திரக்காரங்க கமுக்கமாக பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். எந்த ஒரு விஷயத்தையும் பெருமைப்படுத்தி தம்பட்டம் அடிக்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். மகர ராசி. ராசியில் சந்திரன் சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவு, காதலன் காதலி உறவு, இதெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த உறவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த உறவினால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி மனசில் தெளிவாக சில முடிவு எடுப்பீங்க. இந்த முடிவின் காரணமாக உங்களுக்கு சில முக்கிய செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றியமைத்துக் கொள்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும். நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் கடல் கடந்து போகிறதுக்கு அரசாங்க தேவைகளுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அரசாங்க உதவிகள் கிடைப்பது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அதாவது இந்த செலவு எப்படி பண்ணுவீங்கன்னா, மனசில் சந்தோஷத்தோடு செலவு பண்ணுவீங்க. ஐயோ போகுதே அப்படிங்கிறது இல்லாமல் சந்தோஷமாக மன நிறைவோடு இந்த செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி நன்மைகள்னால், தந்தை வழியில் சில நல்ல செலவுகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் ஏற்படும். தந்தை வாங்கின கடனையோ, தந்தையுடைய தந்தை தாத்தா, இந்த மாதிரி பரம்பரையாக கடனாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து உங்களின் காரணமாக அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு எதிரிகளை தடுமாற்றத்திற்கு உள்ளாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். உங்களுக்கு சாதகமாக மன தெளிவை தரக்கூடிய வகையில் செயல்பாடுகள் இருக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யுகம். உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்குது, தடுமாற்றம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க. இது எல்லாம் இன்றைக்கி தெளிவை தந்து உங்களுக்கு இதுதான் நான் பண்ண போகிறேங்கிற ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழப்பத்தில் இருக்கும் உங்களுடைய குடும்ப கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரத்துக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதற்கு உண்டான அரசாங்க உதவியை நாடி அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகும். அதே சமயம் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள், கௌரவங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பண தேவைகள் ஜாஸ்தி இருக்குது. உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால
வருமானம் எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்கிறது. அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசாங்க வகையில், உங்களுடைய பூமி தொடர்பான வகையில் உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில், அதாவது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, இன்சூரன்ஸ் இல்லைன்னு போலீஸ்காரங்க பிடிப்பாங்க, அது ஒரு தண்ட செலவு. சரி, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸுக்கு போனீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுதுன்ட்டு அதுக்கு ஒரு ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. இப்படி அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். ஆனால் ஒவ்வொரு செலவு பண்ணிவிட்டு உங்களை நீங்களே கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, கேலி பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுக்கு மன ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், மன சுமை அதிகரிக்கும். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை, நீங்கள் பண்ணின தப்பையோ இல்லை நீங்கள் பண்ணின ஒரு நல்ல விஷயத்தையோ, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இருந்த ஒற்றுமையையோ மன வேற்றுமையையோ நினைத்து அது சம்பந்தப்பட்ட அங்கலாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய புலம்புவீங்க, வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆனால் குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான வார்த்தை விரயங்களாக ஏற்படுறதுனால குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். குழந்தைகளாகட்டும் வியாபாரமாகட்டும் உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க உதவிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி மன நிறைவை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்கு, அரசாங்கம் உங்கள் பேரில் கோர்ட்டு கேஸ் தொடுத்துருக்குன்னா அந்த கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கோ அல்லது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபார விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பங்காளிகளுக்குள் சண்டை இருந்து சொத்து பிரிக்கிறதுல சண்டை, இல்லை ஏதாவது கடன் வாங்கின பிரச்சனையில் சண்டை, கடன் வாங்கின விஷயத்தை பிரிக்கிறதுல சண்டை அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள், ஆனால் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், கணவனோ மனைவியோ இல்லை உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உறவுகள், இவர்களுக்காக செலவுகள் ஏற்படும். அவர்கள் செய்த சில தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். மன அங்கலாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக அவங்கள பற்றி புலம்பி தீப்பங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. கடைசியில் அவங்க பண்ணினது உங்கள் நல்லதுக்குங்கிறது நீங்கள் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் புலம்புவீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணின தப்பை பற்றி பேசி புலம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் ஏற்படும். நீங்கள் ஒரு அஃபிஷியலாக ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க, அதுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் சக பணியாளர்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மேல் அதிகாரிகள் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு அதிகாரத்தோடு பேசுவார். அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வெளி வட்டாரத்திலையும் சரி உங்களுக்கு திடீர் அவமரியாதை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. மீன ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன், 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை தருகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். வியாபாரம் வளர்ச்சி அடையும். குழந்தைகளால் பெருமை, குடும்ப கௌரவம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவங்க கூட உங்களை எதுவும் நெருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அரசாங்க வகையில் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பதவியினால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுமா, லாபம் ஏற்படுமாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏதோ ஒரு நல்ல கௌரவம் அந்த பதவியினால் உங்களுக்கு ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும்.
அபிலாஷைகள் பூர்த்தியாகும், குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள், நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு கிராண்ட் ஓப்பனிங் இருக்கும், கிராண்ட் வெல்கம் இருக்கும். எங்கே போனாலும் சரி உங்களை மரியாதையோடு மதித்து பேசுவார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஓனரே கீழே இறங்கி வந்து உங்களை ரிசீவ் பண்ணுவார். அப்பேற்பட்ட பெருமை. நன்மைகள் அதிகரிக்கும், செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். என்னதான் செலவு இருந்தாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் மனக்கவலை, ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். ஆனால் அது வரைக்கும் கவலைப்பட வேண்டாம், நிம்மதியாக இருப்பீங்க. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில், பண விவகாரங்களில், குடும்ப விஷயத்தில், உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், இப்படி எல்லா விஷயத்திலும் இழந்த மரியாதையை பெறுவதற்கும் இழந்த செல்வாக்கை பெறுவதற்கும் உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசு துறையில் வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் மேலதிகாரிகளின் குட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தலையில் குட்டி உங்களை சொல்லுவாங்க, இது ஏன் பண்ணினேன்ட்டு. ஆனால் அந்த குட்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட குட்டு. ஏன்னா அவங்க குட்டு வாங்குறதா இருந்தாலும் மோதிர கையால் குட்டு வாங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர் பதவியில் இருக்கிறவர் உங்களை குட்டி சொல்லிட்டு போவார், இந்த தப்பை இனிமேல் பண்ணாதன்ட்டு. அந்த தப்பை இனிமேல் பண்ணாமல் இருங்க, அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருங்கள். இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் பண வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில், அதுவும் குறிப்பாக சொந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிரந்தர சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.